ஆந்திர அரிசியும் கோங்குரா சட்னி சாப்பிட்ட வாயிடாயுது. வெறும் ஒயிட் ரைஸ சாப்பிட விட்டாளுங்க. இளையராஜா வேற என் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பாடுறாரு. டேய் தண்ணி எடுத்து குடுறா. குடிக்கிறேன். ஐயோ ஐயோ. ஒரு முக்கிய அறிவிப்பு. சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உடலில் அடியோ காயமோ ஏற்பட்டு இருந்தால் அவர்களுக்கு ரூபாய் 5000 இலவசமாக தரப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மீண்டும் அறிவிக்கிறோம். சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உடலில் அடியோ காயமோ உடம்புல காயம் இருந்தா 5000 இலவசமாக தரப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. என்னமோ உள்ள அடிபடுது. நல்லி எலும்பா இருக்குமோ? கல்லு ரேஷன் அரிசி போல இருக்கு. இந்த மாதிரி கல்லு போட்டா 10 வாட்டி ரேஷன் அரிசி வாங்கி ஒரு பாத்ரூம் கட்டலாம் போல இருக்கேடா. பாவம் மக்கள். ஏண்டா காலையில இருந்து கோயிலா பிச்சை எடுத்து காசை கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு டின்னர் கேட்டா ஏதோ அமாவாசை அன்னைக்கு காக்காய்க்கு வைக்கிற மாதிரி ஒயிட் ரைஸ் வைக்கிறீங்களாடா. சைட் டிஷ் கூட கிடையாது. இத சைட்ல இருந்து வேடிக்கை பாக்குறீங்களாடா. உங்களுக்கெல்லாம் டேபிள் மேனர்ஸே தெரியாதா? போங்கடா பால. ஆமா, காலையில இருந்து எவ்வளவு சம்பாரிச்ச? 50 rupees. இப்ப 5000 ரூபாய் சம்பாதிக்க போற. எப்படி? ஐயோ மாமா அத்தை. என்ன அத்தை மாமா? பொதுவா வழியில அம்மா அப்பான்னு தான் கத்துவாங்க. ஒரு சேஞ்ச் ஆகிருக்கட்டுமேனு மாமா அத்தைன்னு. நோட் பண்ணிக்க. நெத்தில ஒரு காயம். நெத்தியில மட்டுமா அடிபட்டு இருக்கு? கையு காலு ஏன் சன்லைட் படாத இடத்துல கூட ஹெவியா அடிபட்டிருக்கு சிஸ்டர். எப்படி அடிபட்டுச்சு? வீடியோ எடுத்தா காட்ட முடியும். பெரிய உருட்டு கட்டையா உருட்டுன்னா வெள்ளை என்ன உருட்டுல நானா போய் பாறையில இடிச்சு எனக்கு அடி விட்டுருச்சு. அதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நர்ஸே, இந்த காயத்துக்கு 5000 கிடைக்கும்ல? அடிபட்டா 5000, உயிர் போனா 50000. டிவி ரேடியோல எல்லாம் சொல்றாங்களே, கேக்கலையா நீங்க? உயிர் போனா 50000 அப்படியா டிவில சொன்னா? ஏய் நர்ஸ், நீ வெளிய போ. எதுக்கு? அவன் வெளியே போனதும் கதவை சாத்து. ஐயோ பைக்கை விட்டு கீழே இறங்குங்க. இங்க யாருமே இல்ல. இங்க எதுக்கு கூட்டு வந்த? யாருமே இல்லல்ல, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். என் கைய புடிங்க. கொஞ்ச தூரம் கைய பிடிச்சுக்கிட்டே ஓடலாம். ஏய், அந்த மரம் வரைக்கும் என்ன தூக்கிட்டு போ. என்னது? தூக்கிட்டு போணுமா? ஆமாண்டா, என்ன தூக்கிட்டு போடா. என்ன நின்னுட்ட? கட்டி புடிடா. என்ன சொல்ல? கட்டி பிடிக்கணுமா? நான் ரெடி. ஏய், இப்படி இல்ல, பின் பக்கமா. பின் பக்கமாவா? புறாச்சோம். பாவண்டா நீ. கட்டி பிடிக்கலான்னு வரப்ப புறா கெடுத்துருச்சுல. புறா எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. ஹெல்ப்பா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. வீட்டுக்கு போலாமா? உன்னை எங்க அப்பா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றேன். என்னது? உங்க அப்பா கிட்டவா? ஆமா, என் மனசு முழுக்க நீதான் இருக்க. அப்பா வேற எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாரு. மனசுக்குள்ள போட்டு வச்சிருந்த உன்னை இப்பதானே பாத்திருக்கேன். அப்பாவுக்கு உன்னை நிச்சயமா பிடிக்கும். வா போலாம். உள்ள வா, அப்பா வீட்டுலதான் இருக்காரு. வா உள்ள வான்னு சொல்றேன்ல. அப்பா இவரு. அதுதான் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டியாமா? புரியுது. வணக்கம் தம்பி, உட்காருங்க. சார் நீங்களா? எங்க அப்பா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ரொம்ப நல்லாவே தெரியுமா. உட்காரு தம்பி. பரவாயில்ல சார். அட சும்மா உட்காருங்க.
ஒரு நாள் ஹோட்டல்ல டேபிள் கிளீன் பண்ற பையன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சான். நியாயவாதி தான், ஆனா இவர் மட்டும் அராஜகம் பண்ணுவார். அராஜகமா? ஏப்பா அவசரமா வீடு மாறி வந்துட்டோம்னு கேட்டியே, அதுக்கு காரணமே இவர்தான். இவருக்கும் ரவுடி அசோக்குக்கும் ஏதோ பிரச்சனை போல. அவன் ஆளுங்களை அடிச்சு நொறுக்கி நாம குடியிருந்த தெருவே ரவுடிங்க ஏரியாவை மாத்தினவரம்மா இவரு. சார், அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் சார். இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியுமா, ஆனா இனி நடக்க போறது உன் கையில தாமா இருக்கு. நான் உனக்காக காசில் ஒரு வரம் பார்த்து அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டோமா. புனிதமான கங்கைக்கரை கோயில்ல சாமிக்கு சேவை பண்ற ஒரு நல்லவன் கூட உன் வாழ்க்கையை அமைச்சிக்க போறியா, இல்ல இவன மாதிரி அறிவா தூக்குறவன் கூட போக போறியா? என்னம்மா யோசிக்கிறேன்? என் வயசுல என் மனசு என்ன சொல்லுதோ அதுதான் உடம்பு கேட்கும். ஆனா உன் வயசுல உன் உடம்பு என்ன சொல்லுதோ அதுதான் மனசு கேட்கும். நீ உடம்பு சொல்றதை கேட்க போறியா? நிறுத்துங்க சார். நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ரவுடியோ பொறுக்கியோ இல்ல. உண்மை என்னன்னு புரிய வச்சு உங்க சம்மதத்தோட உங்க மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்.